ஸோ வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம். அந்த ஈர்ப்பு விதியை வந்து மையமாக வச்சு தான் செயல்படுது. ஸோ இந்த ஈர்ப்பு விதி மையமாக வச்சு நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து நினைக்கும்போது என்ன ஆகுதுன்னு வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும், அதாவது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதை வந்து என்ன செய்யறதுக்கு என்ன தேவையான மூலதனமோ அதையும் வந்து அதை செய்யறதுக்கு நமக்கு வந்து தூண்டுது. ஸோ அப்படி தூண்டும்போது என்ன ஆகுது வந்து நம்ம வந்து சப்போஸ் ஒரு வீடு கட்டணும்னா வந்து வீடு கட்டுறதுக்கு தேவையான நம்ம வந்து பணம் தேவை. ஸோ அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எந்த வழியில் வந்து சம்பாதிச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அதையும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தும் போது நம்ம என்ன ஆகணும் வந்து அதுக்கு சம்பந்தமாக வந்து நம்ம வந்து நிறைய வந்து வேலைகள் செய்வோம். ஸோ வந்து இப்போ வந்து இந்த வழியில் செஞ்சால் பணம் உங்களுக்கு அதிகமாக வரும், இந்த வேலையை செஞ்சால் உங்களுக்கு வந்து பணம் வந்து கம்மியாக வரும் அப்படின்னு நினைக்கும் போது எந்த வேலையை நமக்கு வந்து செய்யும்போது நமக்கு வந்து பணம் வந்து அதிகமாக வருதோ அந்த வேலையில் வந்து ஈடுபடும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம வந்து அதை நோக்கி பயணிக்கிறோம். ஸோ வந்து பணம் நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும். அது மூலமாக வந்து நமக்கு தேவையானதை வந்து வீடு வந்து கட்டுறோம். ஸோ இப்படி தான் சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நமக்கு நிறைய நடக்கிறதுனால வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து மேலே வந்து நம்ம வந்து முன்னேறணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரணமாக 6-7 மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு இது நடக்குமா அப்படிங்கிறது நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து நடக்காது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு மந்திர கோல் தான் சொல்லணும். ஏன்னா வந்து தெய்வம் நமக்கு கொடுத்ததெல்லாம் வந்து